ஒரு ரயில் நிலையத்துல ஒரு பிச்சைக்காரர் ஒரு முறை எல்லாரிடம் பிச்சை கேட்டுக்கொண்டே வந்தார். சிலர் அவருக்கு பிச்சை கொடுத்தாங்க, சிலர் அவரை கண்டுக்கவே இல்லை. தனக்கு கிடைச்ச கொஞ்ச பணத்தை வச்சு வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சார். இப்படியே ஒரு நாள் போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ரயில் நிலையத்துல ஒரு ட்ரெயின்ல ஏறி எல்லாரிடத்துல பிச்சை கேட்டுக்கொண்டே வந்தவர் ஒரு நல்ல பணக்காரனை தூரத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறார். அவருடைய உடை பாவனைகள்லாம் பார்த்த உடனே அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கும், போய் நம்ம கேட்டோம்னா நல்ல தொகை நமக்கு கொடுப்பார்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோட போய் கை நீட்டி, ஐயா எனக்கு பிச்சை இடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். அவரை பார்த்த அந்த மனிதன் கொஞ்சம் கூட அவரை கண்டுக்கவே இல்லை. அவர் திரும்பவும் கேட்கும்போது எழும்பி நின்று அந்த பிச்சைக்காரனை பார்த்து, நான் உனக்கு பிச்சை கொடுத்தனா நீ எனக்கு பதிலுக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்கிறார். இவருக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாரு. திரும்ப அவரை பார்த்து கேட்கிறாரு, என்ன கேட்டீங்க அப்படிங்கிறார். நான் உனக்கு பிச்சை கொடுத்தனா நீ எனக்கு என்ன திரும்ப கொடுப்ப அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்றாரு, ஐயா நான் பிச்சைக்காரன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லாதனாலதான் நான் எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, உன்கிட்ட ஒண்ணுமே இல்லாமலாம் இல்ல, உன்கிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதை கொடுத்து நீ கேட்டுப்பாரு, எல்லாருமே உனக்கு கொடுப்பாங்க. எப்பயுமே வாங்கணும்னு மட்டும் நினைக்காத, உன்கிட்ட இருக்கிறத கொடுக்கணும்னு நினைன்னு சொன்ன உடனே சொல்றாரு, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லாதனால தானே நான் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல நான் பிசினஸ் மேன், நான் அப்படித்தான் சொல்லுவேன், நீ ஏதாவது கொடுத்தீன்னா நான் அதை உனக்கு கொடுப்பேன், நான் பதிலுக்கு கைமாறா உனக்கு ஏதாவது கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் வந்தோட இறங்கி போயிட்டார். முதல் முறையா இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட அந்த பிச்சைக்காரன் அதிர்ந்து போனார். நான் ஒரு பிச்சைக்காரன், என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, இவர் பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்லி 2 நாளா அதே சிந்தனையாவே இருக்கிறார். அவருக்கு திடீர்னு தோணுது, ஏன் நம்ம ஏதாவது கொடுத்து கேட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்லி திடீர்னு அவருக்குள்ள ஒரு சிந்தனை தோணுது. என்ன செய்யறதுன்னு தெரியல, ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்து நடந்துகிட்டே இருக்கிறாரு. அவர் கண்கள்ல பக்கத்துல பூத்திருந்த பிளவர்ஸ் எல்லாம் தெரியுது. அழகழகான பூக்களை பார்த்தோன்னே, ஏன் நம்ம இதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் பூக்களை பறிச்சு ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு யார் யார்கிட்ட எல்லாம் பிச்சை கேட்கிறாரோ பிச்சை இடுறவங்களுக்கு ஒவ்வொரு பூவை கொடுத்து, ஹாவ் அ குட் டே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாரையுமே வாழ்த்தினோன்னே எல்லாருக்கும் அதுல ஒரு பெரிய சந்தோஷம் வந்து சந்தோஷம் வந்த உடனே அவங்க யாருக்கிட்ட எல்லாம் போய் இவர் பிச்சை கேட்கிறாரோ எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. காரணம், இவர்கிட்ட இருந்து பூ வாங்கிட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையினால எல்லாருமே அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, நம்ம கொடுக்கறதுனால அவங்க கொடுக்கறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிய ஆரம்பிச்சுது. சரின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அதே இந்த யோசனையை கொடுத்த அந்த மனிதனை அவர் சந்திக்கிறார். சந்திக்கும் போது, ஏன் இன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் பூக்கள் வச்சிருக்கிறேன்னு சொன்னோன்னே சிரிச்சுக்கிட்டே தன் பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பைசா எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பூவை வாங்கிட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டிட்டு அவர்கிட்ட இருந்து கிளம்பும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, இன்னைக்கு நீ ஒரு பிசினஸ்மேன், நான் ஒரு பிசினஸ்மேன், நான் எப்படி பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறேனோ அதே மாதிரி நீயும் பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிற, இன்னையில இருந்து நீ பிச்சைக்காரன் இல்லைன்னு சொன்னோன்னே இந்த வார்த்தையை கேட்டு அவர் அதிர்ந்து போனார். அவருடைய கண்கள் எல்லாம் கண்ணீரால நிரம்பிட்டு கொஞ்ச நேரம் அந்த வார்த்தை அவர் காதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அப்ப நான் பிச்சைக்காரன் இல்லையா, நான் பிச்சைக்காரன் இல்லையா, நானும் ஒரு பிசினஸ் மேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சத்தம் போட்டுட்டே அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போறாரு. வெளியில போய் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்டேஷன் பக்கமே அவர் வரவே இல்லை. ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு ட்ரெயின்ல இந்த எந்த ஒரு மனிதன் இவருக்கு ஆலோசனை கொடுத்தாரோ அந்த மனிதன் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது அவரை போலவே ட்ரெஸ் பண்ண இன்னொரு மனிதன் அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்து அவர் கையை பிடிச்சு குலுக்கி, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இது வரைக்கும் நான் உங்களை சந்திச்சது இல்லை, இதுதான் முதல் முறை உங்களை பாக்குறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இல்ல நம்ம 2 முறை ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோம், எனக்கு தெரியலையே அப்படின்னு சந்தேகத்தோட அவர் கேட்கும்போது, நான் தான் 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களை சந்திச்ச இந்த பிச்சைக்காரன். முதல்ல நான் உங்களை சந்திக்கும் போது கொடுக்கணுங்கிற பழக்கத்தை எனக்கு கத்துக் கொடுத்தீங்க. 2வது முறை நான் உங்களை சந்திக்கும் போது நான் பிச்சைக்காரன் அல்ல என்பதை எனக்கு உணர்த்தி என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குனது நீங்க தான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு நன்றி சொன்னார். அந்த பிசினஸ்மேன் அவரை பார்த்து சொன்னாரு, நான் எப்பயுமே பிசினஸ் விதமா சிந்திப்பேன், அதனாலதான் உங்களை பார்த்து நான் அப்படி சொன்னேன்.
இன்னைக்கு இதனால உங்க வாழ்க்கை மாறி இருக்குன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு அந்த ஸ்டேஷனை விட்டு இறங்கி போறாங்க. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவன் உங்களையும் என்னையும் படைக்கும் போது அற்பமாய் வாழ்வதற்கென்று படைக்கல. வேதம் சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடி நான் உம்மை துதிப்பேன் என்று தாவீது தேவனை நோக்கி சொல்லுகிற வார்த்தை. அதே போலதான் இன்றைக்கும் நீங்க எந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்க உங்களை என்ன பார்வையில் பார்க்கிறீர்கள், என்ன சிந்திக்கிறீர்கள் என்பது பரலோகத்திற்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயமா இருக்கிறது. நீங்க உங்களை தேவன் பார்க்கிற விதத்துல பார்க்கும்போது தேவன் திட்டமிட்டிருக்கிற எதிர்காலத்துக்குள்ள நீங்க நடக்க முடியும். தேவன் உங்களை குறிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் உயர்வானதாகவே வைத்திருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நீக்குகிற ஆண்டவர் அவ்வளவு அதிகமான உயரமான எதிர்காலத்தை உங்களுக்காக எனக்காக அவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை குறித்து நீ சிந்திக்கிற சிந்தனை உன் எதிர்காலத்தை திருப்பிவிடும். உன்னை குறித்து நீ யோசிக்கிற யோசனை தேவனை அசைய பண்ணும். நீ எப்பேற்பட்ட நெருக்கடியில் இருந்தாலும், நீ எப்பேற்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும், நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, இதற்காக நான் உருவாக்கப்பட்டவன் அல்ல, நான் இதை தாண்டி ஜெயிக்க பிறந்தவன் என்று நீ சொல்லும்போது பரலோகம் உன்னால் மகிமைப்படும். பரலோக தேவன் உன்னால் மகிமைப்படுவார். அவர் உன்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே அசாதாரணமான காரியங்களை செய்வதுதான் உன்னுடைய அழைப்பு. அசாதாரணமான கிரியைகளை நடப்பிப்பதுதான் உன்னுடைய தேவனுடைய படைப்பினுடைய ரகசியமாய் இருக்கிறது. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உன் கூட இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் தான் உனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். உன்னை நீ எந்த இடத்துல சிக்க வச்சிருந்தாலும் அதிலிருந்து நம்ம வெளியே வருவோம். ஏன்னா நம்ம பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற விசுவாசத்துக்குள்ளவா உன் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனைய தேவன் கொடுக்கிறத நிச்சயமாய் நீ காண்பாய் என்று இயேசுவின் நாமத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறேன். உன் வாழ்க்கை எப்படியே போயிராது. கர்த்தர் மகிமையாய் உன் வாழ்வை திருப்புவார். உன் சிந்தனையை மாற்று என்று உன்னை பார்த்து இப்பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் அவர் உன் வாழ்வை மாற்றுவார். அவர் மகிமைப்படும்படியாய் உன்னை நடத்துவார். God bless you. Amen.